வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து செம்பருத்தி பயோ என்ஜைம் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பண்ண போகிற சோப்பு எல்லாமே பயோ என்ஜைம் மூலயமா தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நம்ம இந்த செம்பருத்தியில் இருக்கக்கூடிய இந்த பச்சை கலரில் இருக்கிற அந்த காம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு இதழ்களை தனித்தனியாக பிரித்து வைக்கணும். இந்த மாதிரி தனியாக பிரிச்சுட்டு ஒரு இதழாக தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டு எப்பவும் போல் 1 பங்கு நாட்டு சர்க்கரை, 3 பங்கு மூலிகை, 10 பங்கு தண்ணீர். அதுக்காக ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வச்சுருக்கேன். 3 பங்கு மூலிகை போட்டாச்சு. இப்போது 10 பங்கு தண்ணீர் போடணும். இது 10வது டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இந்த வெற்றிடம் வந்து காற்றுக்காக இந்த வெற்றிடம். இதை வந்து தினமும் காலையில் சாயந்தரம் 2 வேளையுமே திறந்து இதை கலக்கி மூடி வச்சிடணும். அதுக்கடுத்த ஒரு 30 நாளைக்கு இது மாதிரி பண்ணணும். அதுக்கடுத்த 30 நாள் வந்து 15 நாளைக்கு ஒரு முறை இதை திறந்து மூடணும். அதுக்கடுத்து 30 நாளைக்கு அதை அப்படியே மூடி காற்று போகாமல் எடுத்து ஒரு வெளிச்சம் படாத இடமா பார்த்து வச்சிட்டோம்னா பயோ என்ஜைம் ரெடி. ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து பயோ என்ஜைம் மெத்தடில் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண பழகுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.